ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மிடையே விதைக்கப்பட்டுள்ள இறையாட்சி. இன்றைய நற்செய்தி 2 உவமைகளை நமக்கு மிக அழகாக எடுத்து இயம்புகிறது. நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை ஆண்டவர் இயேசு ஒப்பிட்டு அது எப்படி விளைச்சலை தந்து அறுவடைக்கு தயாராகிறது என்பதை எடுத்து இயம்புகின்றார். இரண்டாவதாக கடுகு விதையை பற்றி அவர் பேசுகின்றார். கடுகு விதை எப்படி விதைக்கப்பட்டு வளர்ந்து பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடுகிறது என்பதை எடுத்து இயம்புகின்றார். இந்த 2 உவமைகள் வழியாக ஆண்டவர் இயேசு இறையாட்சி என்பது என்ன என்பதை மிக அழகாக எடுத்து இயம்புகின்றார். இந்த 2 உவமைகளும் விவசாயம் அல்லது வேளாண்மை சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. முதல் நிகழ்விலே விதைகள் விதைக்கப்படுகின்றன. எதுவும் செய்யப்படாமலேயே அது மிக அழகாக முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின்பு கதிர் நிறைய தானியம் என்று அடுத்த அதன் பருவங்களை ஆண்டவர் இயேசு விளக்கி அது எப்படி அறுவடைக்கு தயாராகிறது என்பதை எடுத்து இயம்புகின்றார். இரண்டாவது நிகழ்வில் உவமையில் கடுகை பற்றி அவர் எடுத்து இயம்புகின்றார். கடுகு விதை விதைக்கப்படுகிறது. அதுவும் தானாக எப்படி வளர்ந்து உயர்ந்து அது எல்லோருக்கும் இளைப்பாறுதல் தருகின்ற மரமாக மாறுகிறது என்பதை அவர் எடுத்து இயம்புகின்றார். நாம் அறிந்த ஒரு சொற்றொடர், விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் ஒருபோதும் உறங்காது. விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விதைக்குள் இறைவன் உயிர் ஆற்றலை, உயிர் சக்தியை அமைத்திருக்கின்றார். அந்த விதை ஒருபோதும் உறங்குவதில்லை. அது விருட்சமாக, செடியாக வளர வாழ காத்திருக்கிறது. 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என பலன் தர அது தன்னைத்தானே தயாராக்கி கொண்டிருக்கிறது. விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. இறையாட்சி என்பது இதைத்தான் நமக்கு எடுத்து இயம்புகிறது. இறை ஆட்சி என்ற 2 சொல்லாடல் ஒரே சொல்லில் வெளிப்படுத்தப்படுகிறது. இறைவன் ஆளுகின்ற இந்த உலகம், இறைவன் படைத்த இந்த உலகம் இறையாட்சி பூமியாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பாக விடுக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விதைக்குள் எப்படி விருட்சம் ஒளிந்திருக்கிறதோ அதுபோல் உனக்குள் இறையாட்சி ஒளிந்திருக்கிறது. இது மறைபொருள் அல்ல, மாறாக உண்மை. ஒடுக்கப்படாத வேகம் எப்படி விதைக்குள் புதைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று ஒடுக்கப்படாத உத்வேகம் உனக்குள்ளும் புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகிலே நீ இறையாட்சியின் கருவியாக, இறையாட்சியினுடைய வழி தோன்றலாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு அழகாக எடுத்து இயம்புகின்றார். பல வேளைகளில் நாம் விதைகளை பற்றி கவலைப்படுகின்றோம், விளைச்சலை பற்றி கவலைப்படுவதில்லை. விளைச்சலை பற்றி விதைகள் கவலைப்பட்டு கொள்ளும். என்ன எடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்பதை விதைகள் தனக்குத்தானே தீர்மானித்து கொண்டு செயல்படும். கனவு காண்கின்றவர்களாக, இலக்கை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். உனக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலை உசுப்பிவிட இறைவன் இன்று உன்னையும் என்னையும் அழைக்கிறார். இந்த கிறிஸ்தவம் என்பது
இந்த உலகுக்கு மிகப்பெரிய ஆணி வேராக அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு எடுத்து இயம்புகின்றார். நாம் விதைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இறைவன் அதற்குரிய பலனை தருவார். இதனைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேல் மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்று ஆண்டவருடைய செயல்பாட்டை எசேக்கியேல் இறைவாக்கினர் மிக அழகாக எடுத்து இயம்புகின்றார். அங்கே அடிக்கோடிட்டு சொல்லப்படுகின்ற வார்த்தை, இறுதியான வார்த்தை இதுதான்: நான் நடுவேன், நான் செய்து காட்டுவேன் என்று ஆண்டவர் பல்வேறு இடங்களில் அதனை ஆணித்தரமாக எடுத்து இயம்புகின்றார். நானே நடுவேன், நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன் என்று ஆண்டவருடைய செயல்பாடு அங்கே அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உத்வேகம் நமக்குள் பிறக்க வேண்டும். இலக்கு நமக்குள் தெளிவாக இருக்க வேண்டும். சீனாவிலே இயல்பாகவே மூங்கில் மரங்கள் நடப்படுவது உண்டு. ஒரு மூங்கில் செடியை, அதாவது அதனுடைய வேர் பகுதி ஒன்றை மண்ணுக்குள் மிக ஆழமாக புதைத்து வைத்து விடுவார்கள். 4 ஆண்டுகளாக அந்த இடத்திற்கு மட்டும் நீர் பாய்ச்சி உரமிட்டு பாதுகாப்பார்கள். வெளிப்புறத்திலே எந்த அறிகுறியும் தெரியாது. ஆனால் ஆழமாக வேரூன்றப்பட்டுள்ள அதன் வேரிலே பல்வேறு மாற்றங்கள் நடைபெறும். 5வது ஆண்டில் திடீரென்று ஒரு நாள் அந்த மூங்கில் பூமியை கிளர்ந்து கொண்டு எழும். ஒரு 6 வாரத்தில் 40 முதல் 45 நாட்களில் ஏறக்குறைய 90 அடி தூரம் அது உயரமாக வளர்ந்து விருட்சமாக நிற்கும். நிலத்தடியிலே அது எப்படி வேர் விட்டது, வேர் விடுகின்றது என்ற அறிகுறியெல்லாம் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் 5வது ஆண்டிலே அது மிக உயரமாக 90 அடி உயர்ந்து நிற்பதை பார்க்கிற பொழுது அது எப்படிப்பட்ட உத்வேகத்தோடு இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க முடிகிறது. ஐயோ, வெளிப்படையான அறிகுறி எதுவுமே இல்லை என்று சொல்லி நாம் நீர் பாய்ச்சுவதையும் உரமிடுவதையும் ஒரு வேளை நிறுத்திவிட்டிருந்தால் இது நிகழ்ந்திருக்க முடியுமா? அது மண்ணுக்குள்ளே பட்டு போயிருக்கும். இறையாட்சி என்பது இப்படித்தான். அது இலக்கு நோக்கிய பயணம், அது லட்சிய பாதை. இந்த இறை ஆட்சி என்பது அது லட்சியம் நோக்கிய பாதை. இங்கே நாம் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி விவசாயத்தோடு தொடர்புடைய பகுதியாக இருக்கிறது. விவசாயி எந்த அளவுக்கு பாடுபடுகிறானோ அந்த அளவுக்கு அது நிச்சயம் நல்ல பலனை தரும். அவன் நிலத்தை பண்படுத்த வேண்டும், பதப்படுத்த வேண்டும், சமப்படுத்த வேண்டும். அதன் பிறகு அதற்கு தேவையான இடுபொருட்களை இட வேண்டும். விதையை விதைக்க வேண்டும். விதைத்த பிறகு அதனை பக்குவமாக பாதுகாக்க வேண்டும். போதுமான அளவு நீர் பாய்ச்ச வேண்டும். அதற்கு தேவையான உயிராற்றலை தருவதற்கான இடுபொருட்களை தர வேண்டும். சில சமயம் வறட்சியை அதற்கு பாதுகாப்பாக தர வேண்டும். சில சமயம் குளிர்ச்சியை, போதுமான நீரை அதற்கு பாதுகாப்பாக தர வேண்டும். இப்படி அவனுடைய செயல்பாடு ஒரு வகையிலே மிகப்பெரிய நெருக்கத்தை, அன்பை வெளிப்படுத்தும்.
விதையும் அது அதற்கேற்ற வகையிலே அது தனது செயல்பாட்டை தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இருக்கும். இயற்பியலுடைய விதிகள் அதற்குள் பொருந்தி போகும், இசைந்து கொடுக்கும். ஒரு நாள் அது மிகுந்த பலனை நமக்கு தரும். இது ஒரு தொடர் பயணம், இது ஒரு தொடர் செயல்பாடு. ஆகையால் தான் இன்றைய நற்செய்தியிலே மிக அழகாக தளிர், கதிர், கதிர் நிறைய தானியம் என்று பருவ மாற்றத்தை அது மிக அழகாக எடுத்து இயம்புகிறது. இங்கே ஒவ்வொரு பருவ மாற்றமும் மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. விதைக்கப்பட்ட விதை அது வளர்ந்து வருகிற பொழுது பூக்க வேண்டிய பருவத்தில் அது பூக்க வேண்டும், காய்க்க வேண்டிய பருவத்தில் அது காய்க்க வேண்டும், கனி தர வேண்டிய நேரத்தில் அது மிகுந்த கனியை தர வேண்டும். இந்த செயல்பாடு என்பது அதற்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்து செல்லுதல் பாஸ்கா என்பது ஒரு முக்கியமான சொல்லாடலாக நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த பருவ கடத்தல் என்பது மிக முக்கியமானது. அது வளர்ச்சிக்கானது, விருட்சத்துக்கானது, அது மிகுந்த பலன் தருவதற்கானது. ஆகையால் தான் அதற்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றம், பிரளயம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஐம்புலன்களுக்கு புலப்படுகிற வகையிலே அந்த விதைக்குள் மாற்றம் ஒருபோதும் நிகழ்வதில்லை. நம்முடைய ஐம்புலன்களுக்கு புலப்படாத வகையில் மறைவில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இறையாட்சியினுடைய சூட்சமம் இதுதான். நாம் இறையாட்சிக்காக உழைக்கிற கருவிகள் மட்டுமே. அதனை ஆட்டுவிப்பவனும் அதனை இயக்குபவனும் இறைவன்தான். எனவேதான் இறை ஆட்சி என்று நாம் அதனை அழைக்கிறோம். சரணாகதி அடைகிற பொழுது நிகழ்கிற நிகழ்வின் உச்சம்தான் இந்த இறை ஆட்சி. மனிதன் நிலத்தை உழுகிறான், உழுத நிலத்தில் விதையை தூவுகிறான், விதைக்கிறான். அது முளையிட்டு வேரூன்றி கிளை வெடித்து செடியாக வளர்கிறது. மனிதன் நீர் பாய்ச்சுகிறான், களை எடுக்கிறான். அவனுடைய பங்களிப்பும் ஒரு விதத்திலே மிகுந்த பலனை தந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய இறைவனுடைய பங்கேற்பும் அங்கு நிறைவாக இருக்கிறது. அந்த இறைவன் அதனை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அதற்கு தேவையான வெளியை, ஒளியை அவர் தந்து கொண்டே இருக்கிறார். மண்ணை படைத்தவர், மண்ணில் உள்ள அனைத்தையும் படைத்தவர், மரபணுவை விதைக்குள் விதைத்தவர் அவர்தான். நீரை படைத்தவர், மழையை பொழிபவர், ஒளிச்சேர்க்கை செய்வதற்கான சூரிய ஒளியை தருபவர். இப்படி இறைவன் தன்னுடைய பங்களிப்பையும் தருகின்றார். விதை, விதைத்தவன், இறைவன், இந்த மூவரும் முக்கோணங்களில் தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே அது மிகுந்த பலனை தருகிறது. கடந்து உள்ளிருக்கிறவர்தான் கடவுள். விதையின் உட்சக்தியும் அவர்தான், உயிர் சக்தியும் அவர்தான். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகையால் தான் இன்றைய முதல் வாசகத்திலே நானே நடுவேன், நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன் என்று கடவுளுடைய செயல்பாட்டை எசேக்கியேல் இறைவாக்கினர் மிக அழகாக எடுத்து இயம்புகின்றார். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஓங்கிய மரத்தை தேவையான நேரத்தில் தாழ்த்த செய்வார். தாழ்ந்த மரத்தை தேவையான நேரத்தில் ஓங்க செய்வார். பசுமையான மரத்தை தேவைப்படும்போது உலர செய்வார். உலர்ந்த மரத்தை தேவையான போது தழைக்க செய்வார். வாழ்வும் வழியும் இயக்கமும் அவராகத்தான் இருக்கின்றார்.
நம் வாழ்வினுடைய மூல ஆதாரம் அவர்தான். இயக்கம் உறக்கம் இரண்டுமே இயற்கையின் விளையாட்டு. இயக்கம் உறக்கம் இரண்டுமே இயற்கையின் விளையாட்டு. இயக்கத்திற்குள் உறக்கம் இருக்கிறது, உறக்கத்திற்குள் இயக்கம் இருக்கிறது. இரண்டும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இறுதியில் மிகப்பெரிய பலன் நமக்கு கிடைக்கிறது. இறையாட்சியினுடைய வீரர்களாக, பங்கேற்பாளர்களாக, பங்காளிகளாக நாம் நமது கடமையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க அழைக்கப்படுகின்றோம். என் கடன் பணி செய்து கொண்டிருப்பதே என்ற உத்வேகத்தோடு நாம் பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதற்குரிய பலனை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு தருவார். இறையாட்சி இந்த மண்ணில் மலர்ந்திட இறைவன் நிச்சயம் உதவி செய்வார். நம்பிக்கையோடு காத்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். விதைகளை பற்றி நாம் கவலைப்படுவோம். விளைச்சலை பற்றி ஒருபோதும் கவலைப்பட நமக்கு தேவையில்லை. இறைவன் தேவையான போது அதற்கு வேண்டிய அனைத்தையும் தருவார். யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறைவசனம் 7-8 மிக அழகாக எடுத்து சொல்லுகிறது. பயிரிடுபவரை பாருங்கள், அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உருவுக்குள்ளும் உருவை வைத்தவன், கருவுக்குள்ளும் கருவை வைத்தவன், இருளின் ஒளியை மறைவில் வைத்தவன், ஒளியின் இருளை அருகில் வைத்தவன் இறைவன். இது கவிஞர் கண்ணதாசன் இறைவனுக்கு வகுத்த இலக்கணம். அந்த இறைவன் நிச்சயம் இறையாட்சி இந்த மண்ணில் மலர உதவுவார். அதற்கான செயல்பாடுகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய பங்கு அளவில், அன்பிய அளவில், மறைமாவட்ட அளவில், இந்த மண் அளவில் நாம் மேற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இறைவன் நம்மை அழைக்கின்றார். அது ஒரு வசந்த காலம். வளமான 2 விதைகள் அருகருகே நடப்பட்டன. முதல் விதை சொன்னது, நான் வளர விரும்புகிறேன். நான் எனக்கு கீழே ஆழமாக எனது வேர்களை செலுத்த விரும்புகிறேன். எனக்கு மேல், பூமிக்கு மேலே எனது தளிரை தள்ள விரும்புகிறேன். வசந்தத்தின் வருகையை அறிவிக்கும் பதாகைகளைப் போல இளம் தளிர்களை விரிக்க நான் விரும்புகிறேன். நான் சூரிய ஒளியின் அதன் இதத்தை என் முகத்திலும், அதிகாலை குளிர்பனியின் ஆசீர்வாதத்தை என் இதழ்களிலும் உணர விரும்புகிறேன். எனவே நான் வளர ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த விதை தனக்கான ஆவலை மிகுந்த நேர்மறையோடு வெளிப்படுத்தியது. எனவே அந்த விதை வளர்ந்தது. அருகே கிடந்த விதைக்கப்பட்ட இரண்டாவது விதை சொன்னது, ஐயோ, எனக்கு ஒரே பயமாக இருக்கிறது. நான் எனக்கு கீழே என் வேர்களை செலுத்தினால் இருட்டுக்குள் எதை எதிர்கொள்ள நேரிடும் என எனக்கு தெரியவில்லை. எனக்கு மேலே உள்ள கடினமான நிலத்தின் வழியே எனது மென்மையான இதழ்களை தள்ளினால் அவை ஒருவேளை சேதமடைய கூடும். பூச்சிகள் அதனை தாக்கக்கூடும். பூமிக்கு மேலே என் இதழ்களை விரித்து ஒருவேளை நான் இருந்தால் அவற்றை வெட்டுக்கிளிகள் சாப்பிட வரும். எனக்கு அழிவு நேரும். நான் பூமிக்கு மேலே என் இதழ்களை விரித்தால் அவ்வழியே வருகின்ற சிறு குழந்தை என்னை பிடுங்கி எறிந்து விடலாம். எனவே எனக்கான பாதுகாப்பான சூழல் ஏற்படுகின்ற வரை காத்திருப்பதுதான் நல்லது என்று அந்த விதை காத்திருந்தது. காலத்தே அது அழிந்தும் போனது. இறை தேடி
நிலத்தை கொத்தி கிளறி வந்த ஒரு சிறு கோழி காத்திருந்த அந்த விதையை கண்டது. அதை முறையாக சாப்பிட்டது. சகோதரனே, சகோதரியே, நீ எந்த விதை? உனக்குள் இறையாட்சிக்கான உத்வேகமும் தன்னம்பிக்கையும் இருக்கிறதா? இறையாட்சியை இந்த மண்ணில் மலர செய்ய இறைவனின் அருட்துணையை நம்பி செயல்படுகின்ற மகனாக மகளாக நீ இருக்கிறாயா? இறைவன் இதற்காக நம்மை அழைக்கின்றார். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்.